ஹலோ கைஸ், வெல்கம் டு இன்ட்ரேட் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோ நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இசட்பிடி யூஎஸ்டிடியோடைய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான் இன்றைக்கான இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த கோயினை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கோயின் வந்து எங்களுக்கு 2025 அக்டோபரில் வந்து எங்களுக்கு லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த கோயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு கிளியரான இன்வெஸ்டட்னு சொல்லப்பட்ட ஃபோன் பண்ணி எங்களுக்கு இங்கே விளங்கும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே உண்டு இங்கே உண்டு அண்ட் ஃபைனலாக இங்கே உண்டு. சரியா, இது வந்து எங்களுக்கு இன்வெஸ்டட்னு சொல்கிற ஹெட்போட் கேட்டால் எஸ், எங்களுக்கு இன்வெஸ்டட் சொல்கிற ஹெட்பட்டும். அண்ட் ஆல்சோ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒவ்வொரு பம்புக்கு முன்னுக்கும் எங்களுக்கு வந்து இங்கே RSI வந்து ஓவர் சோல்டுக்கு போயிட்டு இருக்கும். இங்கே ஓவர் சோல்டு அண்ட் இங்கே பம்ப் அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஃபுல்லாகவே எங்களுக்கு ஓவர் சோல்டு போயிட்டு இருக்கும். அண்ட் ஃபைனல் பம்ப் கொடுத்து வந்து இந்த ஓவர் சோல்டுக்கு பின்னால் தான் எங்களுக்கு ஃபைனல் பம்ப் கொடுத்துருக்கும். அண்ட் அகெயின் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 ஹவர்ஸில் இந்த பிளேஸில் ஓவர் சோல்டு இருக்குது. அண்ட் ஐ திங்க் நான் நினைக்கிற மாதிரி எனக்கு இங்கே இருந்து திருப்பி மேலே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகணும். சரி, அப்படி மேலே மூவ் ஆகக்குள்ள நான் உங்களுக்கு வீக்லி சார்ட்டில் காட்டினேன்னு சொன்னால் வீக்லி சார்ட்டில் இன்னும் கிளியராக இருக்கும். ஏன்னு சொன்னால் வீக்கில் வந்து எங்களுக்கு இங்கே FEG இருக்குது, இங்கே FEG ஒன்று இருக்குது. அப்போ எங்களுக்கு வந்து இந்த FEG ஃபில்லப் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகணும். இப்போ வந்து FEG ஃபில்லப் பண்ணிவிட்டு இப்போ 4 RSI உடைய ஓவர் சோல்டுடைய இருந்து மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகணும். அதே மாதிரி நாங்கள் இங்கே பார்த்தோன்னு சொன்னால் இங்கே வந்து எங்களுக்கு ஃபுல்லாகவே ஒரு ஓவர் சோல்டில் இருந்துட்டு இங்கே இருந்து நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளேஸ் நீங்கள் சரி பை பண்ணியிருந்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3x வந்து ப்ராஃபிட் ஒன்று புக் பண்ணியிருக்கலாம். 3x ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு திருப்பி என்ன செஞ்சிருக்கலாம் சொன்னால் திருப்பி இங்கே லோவில் வச்சு பை பண்ணி திருப்பி மார்க்கெட் மேலே போன கூட செல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இங்கே பை பண்ணி ஒரு 10xல் வச்சு உங்களுக்கு வந்து செல் ஒன்று பண்ணியிருக்கலாம். எஸ், ஈஸியாக 10x போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து இங்கே நான் சொல்கிற கீழே இருந்து பட் இப்போ பை பண்ணுற ஆட்களுக்கு 10x கிடைக்காது. இப்போ பை பண்ணுற ஆட்களுக்கு குறைவாக தான் கிடைக்கும். இங்கேருந்து இந்த வீக் ஃபீலிங் வரைக்கும் எனக்கு இந்த வீக் ஃபீலிங் வரைக்கும் ஈஸியாக டார்கெட் பண்ணலாம். அப்படின்னு சொன்னால் இப்போ இங்கே வச்சு பை பண்ணுற ஆட்களுக்கு இங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 400% வந்து எங்களுக்கு ப்ராஃபிட் ஒன்று கிடைக்கிறதுக்கு மாதிரி இருக்கும். ஈஸியாக அந்த ப்ராஃபிட் புக் பண்ணிக்கொள்ளலாம். அப்படின்னு சொன்னால் இது வந்து இன்வெஸ்டர் சொல்கிற ஆகிறதுக்கு பாசிபிள் வந்து ஹைலி பாசிபிள். சரியா, வெரி ஹைலி பாசிபிள். அண்ட் டெய்லி சார்ட்டில் பார்த்தோம், டெய்லி சார்ட்டில் அதே மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ இப்போ இங்கேருந்து பம்ப் ஆகிறது வந்து ஐ திங்க் நான் நினைக்கிற மாதிரி எனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இங்கே இருந்து இந்த டெய்லி சார்ட்டோட இந்த ஒரு FEG இருக்குது. இந்த பிளேஸில் ஒரு FEG இருக்குது. ஸோ இந்த பிளேஸில் இருக்கிற இந்த FEG ஃபில்லப் பண்ணிவிட்டு மார்க்கெட் திருப்பி ரிவர்ஸ் ஆகணும் கீழே. சரியா, திருப்பி மார்க்கெட் வந்து இங்கேருந்து மேலே மூவ் ஆகி இந்த FEG ஃபில்லப் பண்ணிட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆகணும் திருப்பி கீழே ரிவர்ஸ் ஆகி திருப்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிளேஸில் டெய்லி சார்ட்டோட ஒரு FEG இருக்குது. ஸோ இந்த பிளேஸுக்கு வந்து டப் ஒன்று பண்ணிவிட்டு சரியா, இந்த பிளேஸுக்கு மார்க்கெட் வந்து ஒரு டப் ஒன்று பண்ணிவிட்டு இந்த FEG ஃபில்லப் பண்ணதுக்கு ஒரு சின்ன டப் ஒன்று பண்ணிவிட்டு இங்கேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் என்னோட ப்ரெடிக்ஷன் இருக்குது. அதே நாங்கள் வீக்லி சார்ட்டில் சொன்னால் வீக்லி சார்ட்டில் வந்து எனக்கு ஆல்ரெடி இங்கே வந்து FEG ஃபீல்டு பட் இங்கே வந்து ஃபுல்லாக இந்த FEG எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஹையாக பார்க்கப்படுது. அப்போ உங்களுக்கு வந்து இங்கே என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த பிளேஸில் பை பண்ணலாம். இந்த பிளேஸில் பை பண்ணிட்டு அண்ட் அகெயின் இந்த பிளேஸில் வச்சு உங்களுக்கு DCA பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இந்த ஹோல்டிங்ஸை விடலாம் மார்க்கெட் வந்து மேலே மூவாக ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. ஓகே அப்போ உங்களோட டார்கெட் வந்து இது. அண்ட் செகண்ட் டார்கெட் பார்த்து ஃபஸ்ட் டார்கெட் வந்து உங்களுக்கு இந்த வீக் ஃபீலிங். அண்ட் செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஈஸியாக $1 வந்து டார்கெட் பண்ணிக்கலாம். எஸ், ஈஸியாக $1 வந்து டார்கெட் பண்ணிக்கலாம். $1 வந்து ஈஸியாகவே ஹிட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஹையாக பார்க்கப்படுது. ஓகே உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பற்றி படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேசிக் அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் உள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களோட இன்ட்ரேட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்கிரீனில் தெரிந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணி உங்களோட சீட்ஸ் புக் பண்ணிக்கொள்ளுங்க.